தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். கொரோனாவால் உலகமே தத்தளித்த காலகட்டத்தில் நாட்டு மக்களையும் உலக மக்களையும் பிரதமர் மோடி காத்து நின்றதாக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். திருச்சியில் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம் கல்லூரியின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அந்த விழாவில் பேசிய அவர், இந்த நாட்டிற்கு என்னென்ன தேவையோ அதை உணர்ந்த பிரதமராக நரேந்திர மோடி இருக்கிறார். இந்த பாரத பூமி புண்ணிய பூமி. இங்கு ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள் நிரம்ப இருக்கிறார்கள். இந்த நாடு உலகத்தை ஒரு குடும்பமாக பாவிக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா ஒரு பெரிய ஜனத்தொகை கொண்ட நாடாக மட்டுமே பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு உலக நாடுகள் நம்மை உற்று நோக்கும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த நடவடிக்கைகளால் இந்தியா பிரமிக்கத்தக்க வளர்ச்சியை அடைந்துள்ளது. G20 மாநாடு நடத்தி அதன் மூலமாக இந்தியாவின் வளர்ச்சி உலகிற்கு பறைசாற்றப்பட்டது. கொரோனா வைரஸ் ஏழை பணக்காரன் என்றில்லாமல் எல்லோரையும் உயிர்பலி வாங்கியது. அதிலிருந்து தப்பிக்க தடுப்பூசி கண்டுபிடிக்க மாட்டார்களா என உலக நாடுகள் ஏங்கிய பொழுது இந்திய விஞ்ஞானிகள் தடுப்பூசியை கண்டுபிடித்தனர். பின்னர் அந்த தடுப்பூசி உலக நாடுகளுக்கும் பகிரப்பட்டது. அப்பொழுது நாட்டு மக்களை காப்பாற்றாமல் வெளிநாடுகளுக்கு தடுப்பூசி ஏற்றுமதி செய்வதாக பிரதமர் மீது விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் அப்பொழுது நாட்டு மக்களையும் உலக மக்களையும் பிரதமர் நரேந்திர மோடி காத்து நின்றார் என்று பிரதமருக்கு ஆளுநர் புகழாரம் சூட்டினார்.